நால்வரும் இடுகாட்டிற்கு உள்ளே சென்றனர். இந்த ஏழ்மை மற்றும் பசி, வறுமை என வாடுவதை விட இங்கேயே இறந்து விடுவோம் என முடிவு செய்தனர். கயிறு ஒன்றை எடுத்து இடுகாட்டில் உள்ள மரத்தில் கட்டி இறைவனை வேண்டி உயிரை விட கிளையில் இருந்து நால்வரும் ஒரே சமயத்தில் குதித்தனர். எடை தாழாமல் கிளை உடைந்து விழுந்தது. விழுந்த அதிர்ச்சியில் நால்வரும் மயங்கினர். சிறிது நேரம் அவர்கள் முகத்தில் யாரோ தண்ணீர் தெளிப்பது போன்று தோன்றியது. எழுந்தால் சாது ஒருவர் அவர்களின் அருகில் அமர்ந்திருந்தார். மகன்களே, ஏன் இவ்வாறான முட்டாள்தனமான முயற்சிகளை செய்கிறீர்கள்? கை, கால், உடல் குறை உள்ளவர்களே தன்னம்பிக்கையோடு உழைத்து வாழும் பொழுது உங்களுக்கு என்ன என்று அறிவுரை கூறினார். நால்வரும் அவரிடம் தங்கள் சூழ்நிலையையும் பகிர்ந்தனர்.